வெல்கம் டு சித்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம காலையிலேயே லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வடகறி பண்ணியிருக்கோம். இட்லிக்கு வடகறி செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம எல்லோரும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணுவீங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். வடகறி நான் இந்த வாட்டி இட்லி பானையில் வச்சு அவிச்சு தான் பண்ணேன் கடலை மாவை. ஸோ அதனால் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு லஞ்சுக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். மீன்வெல் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்குது, அதனால் அவங்களுக்கும் காலைல டிஃபனும் பண்ணியாச்சு, மதியத்துக்கு லஞ்சும் பண்ணிட்டோம். காலையில் எழுந்ததும் காஃபி வேணும் இல்லையா, சேம், அதனால் காஃபியும் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப குளிர், ஏஞ்சிருக்கவே முடியல. இருந்தாலும் 5 மணிக்கு எழுந்துட்டு அவர் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு கடகடன்னு சமைச்சாச்சு. காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி ப்ரஷ் பண்ணதே ஹீட்ரு போட்டு சுடுதண்ணியில் தான் ப்ரஷ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ குளிர், வெளியே போகவே முடியல. ஸோ அதனால் நாங்கள் உள்ளவே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 7 o'clock மேலே தான் வெளியிலே போக முடியுது. ஏன்னா அவ்வளோ குளிருது. மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, இது கார்த்திகை ரன்னிங்கில் இருக்கிறதுனால அப்படி இருக்கா போல். காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூடாக காஃபி குடிச்சிடலாம். ஏன்னா காஃபி குடித்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க்கே நடக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி ரைஸு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பெஷலாக 3ஆவதாக ஒன்று பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு 1 pot ரைஸ். இன்றைக்கி அவங்களுக்கு அந்த குழம்பு சாதம்லாம் அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 1 pot ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இன்றைக்கி என்னதுன்னா முட்டை மசாலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது பண்ணுறதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கிரேவியாக, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இன்னுமே நல்லா மேஷ் ஆகிட்டு கிரேவியாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் 1 pot ரைஸ் பண்ணோன்னா. அதனால் இப்போ நம்ம முட்டை 2 உடைச்சி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு நம்ம ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. எக் மசாலா, அப்பளம், அதோட கொஞ்சம் அவரைக்காய் பொரியலும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.